சங்கையான முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சங்கையானவைகள் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த சங்கையாக்கப்பட்ட மாதங்களின் ஆரம்ப மாதம் முஹர்ரம், இறுதி மாதம் ஜுல்ஹஜ்ஜுடைய மாதம். ஜுல்ஹஜ்ஜுடைய மாதம் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்த தியாகங்களை பேசுகின்ற மாதம். முஹர்ரம் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்களும் இந்த மாதத்தில் செய்த தியாகங்கள் பேசப்படுகின்ற மாதம் இந்த மாதம். எந்த பரம்பரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்துதித்தார்களோ அந்த பரம்பரையுடைய தியாகங்களை நாங்கள் ஜுல்ஹஜ்ஜிலே நாங்கள் நினைவுபடுத்தினோம். எந்த பரம்பரையை பின்பற்றிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த பரம்பரையான அஹ்லுல் பைத்துக்களுடைய தியாகங்கள் நினைவூட்டப்படுகின்ற மாதம் சங்கையான முஹர்ரமுடைய மாதம். இந்த மாதத்திலே 2 விதமான முக்கிய நிகழ்வுகள். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹிஜ்ரத். இஸ்லாம் இந்த உலகத்தில் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக, சத்திய மார்க்கம் தலை தூக்கிவிடக் கூடாது என்பதற்காக அன்றைய குறைஷியர்கள் சொல்லனா துன்பங்களை கொடுத்த பொழுது இந்த இஸ்லாத்தை இதோடு முடக்கிவிட வேண்டும் என்றால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டிய பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, நீங்கள் ஹிஜ்ரத்து சென்று விடுங்கள் என்று. தான் பிறந்த மண்ணை, நான் வளர்ந்த மண்ணை, தன்னுடைய உறவுகளை, சொந்தங்களை, பார்த்து பழகிய மக்கமா நகரை, அன்பாக கட்டிய கஅபாவை பிரிந்து சென்ற கட்டம்தான் ஹிஜ்ரத்துடைய வரலாறு என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போன்று நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான அஹ்லுல் பைத்துக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் கர்பலா மண்ணிலே துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்ட, ஷஹீதாக்கப்பட்ட வரலாறும் முஹர்ரம் மாதத்திலே ஆஷூராவுடைய நாளையில் தான் நடைபெற்றிருக்கிறது. எந்த குடும்பத்தை அல்லாஹு தஆலா நேசம் வைக்க சொன்னானோ, எந்த குடும்பத்தோடு அன்பாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டானோ குர்ஆனிலே, அன்பு வைக்கப்பட வேண்டிய குடும்பம் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு இந்த முஹர்ரத்திலே தான் நடந்தது. எந்த குடும்பத்தை பின்பற்றினால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களோ, ஹிதாயத்துக்குரிய அந்த குடும்பம் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு இந்த முஹர்ரத்திலே தான் நடைபெற்று வந்தது. இஸ்லாத்துக்காக, இந்த இஸ்லாம் உலகத்திலே மேலோங்க வேண்டும் என்பதற்காக, ஏகத்துவ தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, நாமெல்லாம் சுவர்க்கவாதிகளாக செல்ல வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தியாகங்களை மேற்கொண்டார்கள். தாயிஃபிலே துரத்தி அடிக்கப்படுகிறார்கள், மக்கா பிறந்த மண்ணிலே இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள், உஹதிலே பல் ஷஹீதாக்கப்படுகிறது. எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்து நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக, மூமீன்களாக உலகத்தில் வாழ்வதற்கு வழிவகுத்து தந்தார்கள். இதற்கு என்ன கைமாறு செய்யலாம்? எங்களை எல்லாம் முஸ்லிம்களாக வாழ வைத்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நாங்கள் செய்ய போகின்ற கைமாறு என்ன என்று வருகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா.
எனக்கு எந்த கைமாறும் நீங்கள் செய்ய தேவையில்லை, எந்த விதமான உபகாரமும் நீங்கள் எனக்கு செய்யவே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய உபகாரம் என்ன தெரியுமா? என்னுடைய குடும்பத்தோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தோடு பாசமாக நடந்து கொள்ளுங்கள், இது ஒன்று எனக்கு போதும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறார். அந்த குடும்பம் ஷஹீதாக்கப்பட்ட மாதம் இந்த மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 7 குழந்தைகள், அதிலே 3 ஆண் குழந்தைகள். அந்த 3 குழந்தைகளும் சிறுவயதிலே வஃபாத்தாகி விடுகிறார்கள். அந்த இடத்தை நிரப்புகின்ற தன்மையை சய்யிதனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பெற்றிருந்தார்கள். மிகவும் பாசத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழ்ந்து வந்தார்கள். தன்னுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி அந்த குழந்தைகளோடு விளையாடுவார்கள். சில கட்டங்களில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கூட அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். அவ்வளவு அன்புக்குரிய குழந்தைகள். தொழுகின்ற பொழுது சுஜூதிலே இருந்தால் தோளிலே அவர்கள் ஏறிக்கொள்ளுவார்கள். தோளிலே இருக்கின்ற முதுகிலே இருக்கின்ற குழந்தைகள் கீழே இறங்கும் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்து தலையை தூக்க மாட்டார்கள். ஹசன் ஹுசைன் எண்ணில் நின்றும் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை யார் அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் என்னை அன்பு வைத்தவர்கள், அவர்களை யார் கோபித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் என்னை கோபித்துக் கொண்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குழந்தைகள், ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையோடு இருக்கக்கூடிய அன்பை விட, ஒரு பாசத்தை விட பேரப்பிள்ளைகளோடு இருக்கின்ற பாசம் மிக அதிகமாக இருக்கும். நாங்க எங்கட பிள்ளையோடு எவ்வளவு அன்பாக இருக்கிறோமோ அதை விட அன்பு எங்களுக்கு பேர குழந்தைகள் இருந்தால் இருக்கும். அந்த பேர குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து ஒரு தகவலை சொல்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மடியிலே தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த குழந்தைகள் மீது மிக அன்பு காட்டுகின்றீர்களா? மிகவும் அன்பாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் ஜிப்ரீலே, என்ன செய்தி என்று கேட்டபொழுது சொன்னார்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய உம்மத், எப்பொழுதும் நீங்கள் உம்மதி உம்மதி என்று சொல்வீர்களே யா ரசூலல்லாஹ், அந்த உம்மத், உங்களுடைய உம்மத் உங்களுடைய பேர குழந்தைகளை கொலை செய்துவிடும் யா ரசூலல்லாஹ். இதோ இந்த ஹசன் இருக்கிறாரே ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு நஞ்சை கொடுத்து கொண்டு விடுவார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு விடுவார் என்ற செய்தியை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார். நினைத்து பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுதும் இந்த உம்மத்தை நினைத்தே வாழ்ந்தவர்கள். மேராஜுடைய நாளையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டை தட்டி சொல்கிறார்கள், இன்று இரவு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போகிறது. உலகத்தில் எவருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. அது என்ன ஜிப்ரீலே என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று இரவு அல்லாஹு தஆலா உங்களை நேராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், உங்களை நேராக பார்த்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். வாருங்கள் போகலாம் என்று சொன்னார்கள். உலகத்தில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். இறைவா, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், பார்க்க கிடைக்கவில்லை. இங்கே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். எவ்வளவு சந்தோஷம் வர வேண்டிய கட்டம் இது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரவு எனக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் கிடையாது ஜிப்ரீலே. ஏன்? அது யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம். இந்த இரவில் என்னுடைய உம்மத்து கொண்டுமே கிடையாதா? என்னுடைய உம்மத்துக்கு இன்றைய இரவில் எதுவும் கிடையாதா? என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்படுவதுதான் எனக்குரிய மகிழ்ச்சி.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா என்று சொன்னார்கள். 7 வானங்களையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி இறைவனை அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இருவரும் சலாம் சொல்லிக் கொள்கிறார்கள். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி என்று சலாத்தை பரிமாறிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருப்பி சலாம் சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அந்த நேரத்தில் கூட இறைவனை நேராக சந்தித்து தன்னிலை மறந்து நிற்க வேண்டிய நிலையில் கூட, யா அல்லாஹ், இந்த இரவிலே இந்த தருணத்திலே உனக்கும் எனக்கும் மாத்திரம் சலாம் அல்ல, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என்னுடைய உம்மத்தினர்களில் சாலிஹானவர்களுக்கும் இந்த சலாம் உண்டாகட்டும் என்று அந்த இறைவனை சந்திக்கின்ற அந்த தருணத்திலும் இந்த உம்மத்தை நினைத்து பார்த்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இந்த உம்மத் யார் மீது நீங்கள் மஹப்பத்து வைத்திருக்கிறீர்களோ, யாரை பார்த்து உம்மத்தி உம்மத்தி என்று சொல்கிறீர்களோ, அந்த உம்மத் உங்களுடைய குழந்தைகளை கொண்டுவிடும் யா ரசூலல்லாஹ் என்ற தகவல் கிடைத்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி நிற்கிறார்கள். ஒரு கட்டத்திலே மலைக்கு சொந்தமான மலக்கு வருகிறார். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு உத்தரவு கேட்கிறார்கள். வலமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். இன்று மீகாயில் வந்திருக்கிறாரே. உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், இன்று மீகாயில் வந்திருக்கிறார், ஏதோ முக்கியமான ஒரு தகவல், அதனால் நீங்கள் வாசக்கடையிலே நின்று கொள்ளுங்கள், யாரையும் உள்ளே விட்டு விடாதீர்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அறையிலே பேச ஆரம்பிக்கின்ற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை உள்ளே விடவில்லை. சிறுபிள்ளை, ஒரு 4-5 வயது இருக்கும். உம்மு சலமா நாயகியை தள்ளிவிட்டு, சிறுபிள்ளை துடினமான குழந்தை அல்லவா, ஓடி வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துக்கு மேலே ஏறி நிற்கிறார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, யாரை பத்தி சொல்ல வந்தோமோ அந்த குழந்தையே வந்திருக்கிறது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ இந்த ஹுசைனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்துவிடும் நாயகமே. நீங்கள் விரும்பினால் அவர்கள் எந்த பூமியில் கொலை செய்யப்படுவார்கள் என்று அந்த பூமியுடைய மண்ணை உங்களுக்கு நான் காட்டட்டுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். யார்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மலைக்கு சொந்தமான மலக்கு. ஆம், காட்டுங்கள் அந்த மண்ணை. எந்த பூமியிலே என்னுடைய குழந்தை ஷஹீதாக்கப்பட போகிறார்? பூமியிலே தட்டி மண்ணை கையிலே கொடுத்தார்கள். சிவப்பு நிற மண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணை கையிலே எடுத்து நுகர்ந்து பார்த்தார்கள். நுகர்ந்து பார்த்துவிட்டு சொன்னார்கள், ரீஹு கர்பின் வபலா என்று சொன்னார்கள். ரீஹு கர்பின் வபலா, வேதனைகள், சோதனைகள், பலாய்களுடைய வாசம் இந்த மண்ணிலே வீசிக்கொண்டிருக்கிறது. துக்கங்கள், துயரங்களுடைய வாசனைகள் இந்த மண்ணிலே வீசிக்கொண்டிருக்கிறது. கர்பு பலாய், அதுதான் கர்பலா என்று பெயர். மலக்கு சொந்தமான மலக்கு போய்விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். அழுகையுடைய சத்தம் கேட்டதும் உம்மு சலமா நாயகி அவர்கள் உள்ளே வந்து கேட்கிறார்கள், என்ன நாயகமே, ஏன் அழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? இப்பொழுது மீகாயில் வந்து விட்டு போனார். இதோ என்னுடைய இந்த குழந்தையை, என்னுடைய பேரப்பிள்ளையை இந்த உம்மத்து கொலை செய்து விடுவார்களாம். அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற மண்ணை என்னுடைய கையிலே தந்திருக்கிறார். இதோ உம்மு சலமாவே, இந்த மண்ணை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் என்று ஒரு நாள் இந்த மண் இரத்தமாக மாறும். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய குழந்தையை என்னுடைய உம்மத்து கொலை செய்து விட்டார்கள். உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த மண்ணை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு பாத்திரத்தில் அடைத்துக் கொள்கிறார்கள். காலங்கள் சென்றன, நாட்கள் ஓடின. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹிலாஃபத்துடைய ஆட்சியும் முடிவடைகிறது. அங்கே யஸீத் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அந்த ஆட்சியிலே பைஅத்து செய்வதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மறுக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு நிகழ்வு. அது என்ன நிகழ்வு என்றால், தன்னுடைய குழந்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஷஹீதாக்கப்பட்ட நிகழ்வு, ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற எண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள்
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி வாரி எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலே முத்தம் கொடுத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்திலே முத்தமிட்டார்கள். இதை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் கேட்டார்கள், என்ன நாயகமே யா ரசூலல்லாஹ், மாற்றமாக இருக்கிறதே, ஹசனுடைய வாயில் முத்தமிட்டீர்கள், ஹுசைனுடைய கழுத்திலே முத்தமிட்டீர்கள், அதுவரையிலும் இந்த குழந்தைகளுடைய நிகழ்வு ஃபாத்திமா நாயகிக்கு தெரியாது. அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், ஃபாத்திமாவே, என் அருமை மகளே, என்னுடைய இந்த குழந்தை ஹசனை இந்த உம்மத் நஞ்சு கொடுத்து கொள்ளும், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்தை வெட்டி கொலை செய்து விடுவார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் பெத்த மனமல்லவா சொன்னார்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவரவர்கள் அந்த துஆவை கேட்டுக்கொண்டார்கள், உங்களுக்கும் ஒரு விசேஷமான ஒரு துஆ இருக்கிறதே யா ரசூலல்லாஹ், அந்த துஆவை கொண்டு உங்களுடைய இந்த பேர குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றுங்கள் நாயகமே என்று யார் பில்அத்தும் மின்னி, என்னுடைய ஈர குழந்தை என்று சொல்கின்ற ஃபாத்திமா நாயகி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துஆவை அல்லாஹ் கொடுத்தான், உங்களுக்கும் ஒரு துஆ இருக்கிறதே நாயகமே, அந்த துஆவை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கெஞ்சுகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முடியாது ஃபாத்திமா, அன்பான குழந்தைகள், பாசத்துக்குரிய பேர பிள்ளைகள், பெற்ற மகன் இல்லை என்ற குறையை நிவர்த்தி செய்ய வந்தவர்கள், அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஃபாத்திமாவே, நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே, கயாமத்துடைய அந்த நாளையிலே என்னுடைய உம்மத்தினர்கள் எல்லாம் என்னை தேடி வருவார்கள், ஓடோடி வருவார்கள், யா ரசூலல்லாஹ் எங்களை காப்பாற்றுங்கள் நாயகமே, இந்த மஹ்ஷருடைய பெருவெளியிலுடைய வேதனை எங்களால் தாங்க முடியாது யா ரசூலல்லாஹ், எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் நாயகமே என்று என்னிடத்தில் வருகின்ற பொழுது என்னுடைய உம்மத்தினர்களை காப்பாற்ற வேண்டும், அதற்காக நான் இந்த துஆவை வைத்திருக்கிறேன். ஃபாத்திமாவே, சிந்தித்து பாருங்க, எந்த உம்மத் அந்த பேர குழந்தையை கொலை செய்யுமோ அந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த நாயகத்துடைய அன்புக்கு என்ன அளவுகோல். இந்த உம்மத்து தான் கொல்ல போகுது, இந்த உம்மத்தை கியாமத்தில் பாதுகாக்கணும் அல்லவா, அந்த துஆவை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள். காலங்கள் ஓடின, யஸீதுடைய ஆட்சி வருகிறது. யஸீதுடைய ஆட்சியிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் பைஅத் செய்ய மறுக்கிறார்கள். ஷாமிலே யஸீதுடைய ஆட்சி நடைபெறுகிறது. காலங்கள் செல்கின்ற பொழுது கூஃபாவிலே இருந்து கடிதங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கடிதங்கள் வர ஆரம்பிக்கிறது. இந்த ஆட்சி சரியானதல்ல, ஷரீஅத்துக்கு முரணானது, நீங்கள் வாருங்கள், உங்களிடம் நாங்கள் பைஅத் செய்ய தயாராக இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஹலீஃபாவாக இருங்கள் என்று கூஃபா வாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்பி கொண்டிருந்தார்கள். 500க்கும் மேற்பட்ட கடிதங்கள் வந்து சேர்ந்தன. சிலர்கள் நேரடியாக வந்து, ஹானி ரலியல்லாஹு போன்றவர்கள் நேரடியாக வந்து, ஹுசைன் நாயகமே நீங்கள் வாருங்கள், மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், கர்பலா கூஃபாவிலே இருக்கின்ற மனிதர்கள் முஸ்லிம்கள் அனைவரும் உங்களிடம் பைஅத் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார். இவர்களுக்கு பெரும் யோசனையாக இருக்கிறது. ஒன்று, மார்க்கத்தை பாதுகாக்கவும் வேண்டும், பிரச்சினைகள் சமூகத்தில் எழுந்துவிடவும் கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அவருடைய மகன் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்களை கூஃபாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அகீல் என்பவர்கள் அலி ரலியல்லாஹுடைய சகோதரர், அவருடைய மகனை இவங்க அனுப்புறாங்க. கூஃபாவுடைய நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. தகவல் தான், கடிதங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, ஆட்சியிலே ஷரியத்துக்கு முரண் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களும் போனார்கள், கூஃபாவை அடைந்தார்கள். கூஃபாவாசிகள் 20,000 பேர்கள் அவர்களிடம் பைஅத் செஞ்சாங்க. முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் பைஅத் செஞ்சாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமைத்துவத்தை, ஹிலாஃபத்தை நாங்கள் ஏற்கிறோம்,
அவருக்கு வர சொல்லுங்கள், அதற்கு பகரமாக உங்களிடம் நாங்கள் பைஅத்து செய்கிறோம் என்றார். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறாங்க, கூஃபாவுடைய நிலவரம் நல்லாகத்தான் இருக்குது. உடனே கடிதம் எழுதினார்கள் மக்காவுக்கு, உடனே வரலாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு, நீங்க வாங்க, கூஃபா நல்ல, கூஃபாவுடைய நிலவரம் பிரச்சனைகள் இல்லை, 20,000 பேர் இதுவரைக்கும் பைஅத்து செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் கடிதம் அனுப்பப்படுகிறது. கடிதமும் வந்து மக்காவிலே சேர்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தயாரான பொழுது பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம், வேண்டாம், கூஃபாவுக்கு நீங்க போகக்கூடாது, உங்களுடைய வாப்பாவுக்கு கூஃபாவிலே நடந்த செய்தி உங்களுக்கு தெரியும் அல்லவா, உங்களுடைய நானா ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூஃபாவில் நடந்த செய்தி உங்களுக்கு தெரியும் அல்லவா, நீங்கள் கூஃபா போகாதீர்கள் என்று தடுத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஆட்சி அதிகாரம் நாடி நான் போகவில்லை, எனக்கு ஆட்சியும் தேவையில்லை, அதிகாரமும் தேவையில்லை, மக்கள் அழைக்கிறார்கள், கியாமத்தில் நான் பதில் சொல்ல வேண்டி ஏற்படும், அதனால் நான் கூஃபாவுக்கு போகிறேன், நல்லொரு தலைமைத்துவத்தை தெரிவு செய்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திவிட்டு வரலாம் என்று நான் போகிறேன், நான் அதிகாரத்தை தேடி பதவியை தேடி நான் போகவில்லை, யுத்தத்துக்காக நான் போகவும் இல்லை என்றாங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, இவர்களும் சொன்னார்கள், நான் சமாதானப்படுத்தத்தானே போறேன், அங்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை ஒரு சுல்கு, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டு வரலாம் என்று நான் போகிறேன் என்று சொன்னார். குடும்பத்தோடு தயாரானாங்க. மொத்தம் 71 பேர், மனைவி, மக்கள், பேர குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் தயாராய் 71 பேர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், போறதுதான் போறீங்க, இந்த பெண்களை எல்லாம் அழைத்து போகாதீர்கள், அவர்களை விட்டு விட்டு போங்க, நாங்கள் சொந்தம் அல்லவா, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இந்த குடும்பத்தை என்று மறுபடியும் சொன்னார்கள். இல்லை, நான் யுத்தத்துக்கு போகவில்லையே, யுத்தத்துக்கு போவதாக இருந்தால் தானே பெண்களை வைத்து விட்டு போக வேண்டும், நான் சமாதானப்படுத்தத்தான் போகிறேன் என்று அவர்கள் தயாரானார். தயாராகின்ற நேரத்தில் அங்கே கூஃபாவிலே செய்தி பரவுகிறது, முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அவர்கள் வந்து விட்டார்கள், அவர்களிடத்தில் மக்கள் பைஅத்து செய்து விட்டார்கள் என்ற தகவல். யஸீத் என்பவருக்கு பயம் ஏற்படுகிறது, தன்னுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற ஒரு பயம். உடனே கூஃபாவுக்கு இப்னு ஜியாதை கவர்னராக நியமித்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வரக்கூடாது, கூஃபாவுக்குள் வரக்கூடாது, மக்கள் அவர்களிடத்தில் பைஅத்து செய்யக்கூடாது. இப்னு ஜியாத் என்பவர் அரசியல் தந்திரம் கொண்டவர், இளம் வாலிபர், 28 வயதுடைய வாலிபர், அரசியல் நுட்பங்கள் எல்லாம் நன்கறிந்தவர், அவருக்கு கவர்னர் பதவியை கொடுத்தார். இப்னு ஜியாத் இப்பொழுது முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அவர்கள் யாருடைய வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை தேடிக்கொண்டிருக்கிறார். தகவல் கிடைக்கிறது, ஹானியுடைய வீட்டிலே அவர் இருக்கிறார். ஹானி அங்கே வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய மாளிகையிலே வைத்து கடுமையாக தாக்கப்படுகிறார். சுருக்கமாக சொல்கிறேன், கர்பலாவுடைய வரலாறுக்குள் பல பொய்களும் உள்நுழைந்திருக்கிறது, பல பொய்யான தகவல்களும் ஷியா என்ற சமூகத்தால் இஸ்லாத்துக்குள் பல கட்டுக்கதைகள் கர்பலா சம்பந்தமாக நுழைவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹானி என்பவர் தாக்கப்படுகிறார். ஹானி தாக்கப்பட்டார் என்ற தகவல் முஸ்லிம் அகீல் ரலியல்லாஹு அவர்களுக்கு கேட்டவுடனேயே அவர்கள் 4000 பேர்களோடு வந்து அந்த கவர்னர் மாளிகையை முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிட்ட பொழுது இப்னு ஜியாத் பார்த்தார், நிலவரம் போதாது, இப்னு ஜியாதோடு இருப்பவர்கள் 50 பேர்கள் மாத்திரம், முஸ்லிம் அகீல் ரலியல்லாஹு அவர்களோடு இருப்பவர்கள் 4000 பேர் இப்பொழுது வந்திருக்கிறார். உடனே அவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய மகனிடத்தில் சொன்னாங்க, அவர் நல்ல மனிதராயிருந்தார், நீங்க சொல்லுங்க, ஹானி என்பவர் கொலை செய்யப்படல, அவர்களிடத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொல்ல சொன்னார். அவர் அதை சொல்லிட்டார். அதோட மக்களும் கலைந்து போனார். ஜியாத் இப்னு ஜியாத் பார்த்தா மக்களை செய்திருப்ப வேண்டும், யுத்த தந்திரம், அரசியல் தந்திரத்தை உபயோகித்து அந்த கூஃபா வாசிகளிடம் சொன்னார், நீங்கள் முஸ்லிம் இப்னு அகீலை கைவிட்டு விட்டு என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், இல்லையா ஷாமிலே இருந்து 1000 பேர்களை கொண்ட ஒரு படை வரவழைக்கப்படுகிறது,
அது வந்து கொண்டிருக்கிறது. கூஃபாவுக்குள்ளே நுழைந்தால் உங்களுடைய பரம்பரையை நாங்கள் அழித்து விடுவோம். ஒரு முஸ்லிம் இப்னு அகீலுக்காக நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் மனைவி மக்களை இழக்க தயாரா என்று சொன்ன உடனேயே யாரெல்லாம் வாங்க வாங்க என்று சொன்னாங்களோ அதே கூஃபாவாசிகள் திரும்பி நின்றார்கள். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக திரும்பி இப்னு ஜியாதுடைய பக்கம் திரும்பி விட்டார்கள். அதைத்தான் சொல்லுவார்கள் அல் கூஃபி லா யூஃபி. முன்னோர்கள் கூஃபாவாசி கொடுத்த வாக்க நிறைவேற்ற மாட்டார் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது. உடனே அவர்கள் மறுபக்க இப்னு ஜியாதுடைய பக்கத்திலே திரும்பி விட்டார். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அவர்கள் தனித்து விட்டார்கள். எங்கே போவது என்று தெரியாது. உடனே இப்னு ஜியாத் முஸ்லிம் இப்னு அகீலை கொலை செய்ய உத்தரவிட்டு விட்டார். இவர்கள் மறைந்து ஒளிந்து போய் கொண்டிருக்கிறார். இரவு நேரம் ஒவ்வொரு வீடாக தட்டுகிறார். யாரெல்லாம் பைஅத் செய்தார்களோ அவர்கள் அனைவருமே இவருக்கு எதிராக மாறிவிட்டார். யாரெல்லாம் வர சொன்னாங்களோ அவர்கள் அனைவரும் இவருக்கு எதிராக மாறிவிட்டார். இப்பொழுது ஒரே ஒரு முஸ்லிம் இப்னு அகீல் மட்டும், ஒரு தாய் மகன் வர சுணங்குவதனால் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார் வயோதிப பெண்மணி. அந்த தாயிடத்தில் கொஞ்சம் தண்ணீர் கேட்டார்கள். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீரை கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னா, மகனே ஊர் நிலவரம் சரியில்லை, உடனே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுங்க. யாரோ முஸ்லிம் இப்னு அகீல் என்பவரை கொலை செய்வதற்காக இங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிலவரம் சரியில்லை மகனே, நீங்க வீட்டுக்கு போங்க என்றார். இவர் சொன்னார், அன்பு தாயே, நான் எங்குதான் போவது, எங்கு போவது? நான் தான் அந்த முஸ்லிம் இப்னு அகீல். எங்கே போவது எங்கே வருவது என்று எனக்கு தெரியாது தாயே, இது எனக்கு என்னுடைய ஊரும் அல்ல என்று சொன்னார். உடனே நீங்கள் தான் அந்த முஸ்லிம் இப்னு அகீலா, நாயகத்துடைய பேர குழந்தை நீங்களா? உடனே உள்ளே வாருங்கள் என்று வீட்டுக்கு வெளிப்பகுதியிலே இருந்த ஒரு அறைக்குள் இவர்களை அழைத்து உணவுகளை எல்லாம் கொடுத்தார். இந்த பெண்ணுடைய மகன் பிலால் என்பவர் இப்னு ஜியாதுடைய அரண்மனையில் வேலை செய்கின்றவர். இப்னு ஜியாத் பல பொற்காசிகளை அறிவித்தார். முஸ்லிம் இப்னு அகீலை கொலை செய்தவர்களை கண்டுபிடிப்பவர்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும் என்றார். இந்த வயோதிப தாயுடைய மகன் பார்த்தார், அறைக்குள் வளமைக்கு மாற்றமாக உம்மா உரைய போறாங்க வாராங்க. எட்டி பார்த்தால் முஸ்லிம் இப்னு அகீல் அதற்குள்ளே இருக்கிறார். உடனே போய் இப்னு ஜியாதிடத்தில் தகவல் கொடுத்தார். முஸ்லிம் இப்னு அகீலை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், அவர் என்னுடைய வீட்டிலே தான் இருக்கிறார் என்றார். உடனே 30 பேர்களை கொண்ட படை வந்து வீட்டை முற்றுகையிடுகிறது. முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அவர்களும் போராடுகிறார்கள். வெட்டு காயங்களோடு கீழே விழுந்து அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அலம் ஆரம்பித்த உடனேயே கேட்டாங்க அந்த காபிர், அவர்கள் கேட்டார்கள், ஏன் அழுகிறீங்க? இவ்வளவு பயம் இருந்திருந்தால் ஏன் இந்த கூஃபாவுக்கு வந்திருக்க வேண்டும்? உயிருக்கு பயந்திருந்தால் ஏன் இந்த அழுகை? உயிருக்கு பயந்த அழுகை தானா? அதற்குத்தான் கூஃபாவுக்கு வந்தீங்களோ என்றெல்லாம் வசனங்கள் பேச அவர் சொன்னார், நான் என்னுடைய உயிரை நினைத்து நான் அழவில்லை, என்னுடைய உயிருக்காக நான் அழவில்லை, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். என்னுடைய கடிதம் அங்கே போய் சேர்ந்திருக்கும், இந்த ஊருடைய நிலவரம் நல்லம் என்று நினைத்து அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் வந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன நடக்கப் போகுதோ, நாயகத்துடைய பேர குழந்தைகளுக்கு என்ன நடந்துடுமோ என்பதை நினைத்துத்தான் நான் அழுகிறேனே அன்றி உயிருக்கு அழுகின்ற பரம்பரையில் பிறந்தவன் நான் அல்ல, நான் அப்துல் முத்தலிபுடைய பரம்பரையில் வந்தவன் என்று சொன்னார்கள். கடைசியாக சொன்னார், சாயித் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனிடத்தில் சொன்னார், நீங்கள் எனக்கு தூரத்து சொந்தம், 3 வசியத்துகள் நான் செய்கிறேன், நான் மௌத்தாகின்ற பொழுது 3 வசியத், அந்த 3ஐயும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். 1, 700 திர்ஹங்கள் நான் கடன், என்னுடைய இந்த மேலங்கியை கவசத்தை விற்று அந்த கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள். 2வது, என்னுடைய ஜனாதாவை நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும், வேறு யாரிடத்திலும் கொடுத்து விடாதீர்கள். 3வது, என்னுடைய கடிதம் மக்காவுக்கு போய் என்னுடைய கடிதத்தை நம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், உடனே நீங்கள் அவர்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும், கூஃபாவுடைய நிலைமை சரியில்லை, வரக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று. அதிலே இப்னு ஜியாத் ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டான். என்ன தெரியுமா? கடனை அடைச்சிடுங்க, இவரை தொழுவிக்க முடியாது என்று அவர்களை கலத்தை வெட்டி மேல் மாடியிலே இந்த தூக்கி எறிந்தார்கள். தலை கீழே விழுகிறது.
அதற்கு பின்னால் உடம்பை தூக்கி எறிகிறார்கள், உடம்பும் கீழே விழுகிறது. பைஅத்து செய்தவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்பத்தை அடைகிறார்கள். ஒரு இடத்திலே இரவு தங்குகிறார்கள். தூக்கத்தில் இருந்து எழுந்தவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற தகவலை சொல்கிறார்கள். சொன்னார்கள், கூஃபாவுடைய நிலவரம் மோசமாகிறது, கூஃபாவுடைய நிலவரம் மோசமாக இருக்கிறது. அதற்குள் தகவலும் வந்து சேர்கிறது, முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற தகவல். இப்பொழுது திரும்பி போவதா, கூஃபாவுக்கு போவதா? முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், பெரியப்பா திரும்பி போகக்கூடாது, என் வாப்பாவை சன்னமாக வெட்டி கொலை செய்து தொங்க விட்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன், அவர்களை பார்க்க வேண்டும், அந்த உடம்பை பார்க்க வேண்டும், நாங்கள் போகலாமே. வந்தார்கள். யசீதுடைய கட்டளை வருகிறது, கூஃபாவுக்குள்ளே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நுழையவிடக் கூடாது, அவர்களை தடுத்து விடுங்கள். கூஃபா வாசிகள் எப்படி முஸ்லிம் இப்னு அகீலிடத்திலே இருந்து பைஅத்து செய்துவிட்டு எங்களை பக்கம் திரும்பினார்களோ, அதே போன்று எங்கள் பக்கம் இருக்கின்ற கூஃபா வாசிகள் ஹுசைனை கண்டால் அவர் பக்கம் திரும்பி விடுவார்கள். அதனால் கூஃபாவுக்குள்ளே விடாதீர்கள், அவர்களை சிறைபிடித்து விடுங்கள் என்றார். அவர்களும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இப்னு சாத் என்பவருடைய தலைமையின் கீழ் 4000 பேர்களை கொண்ட படை அவர்களை முற்றுகை இடுகிறது. அந்த இடம்தான் கர்பலா என்று சொல்கின்ற இடம். பிறை 9 அன்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு முன்னால் சொல்கிறார்கள், இப்னு சாதே, நாங்கள் யுத்தத்துக்கு வந்தவர்கள் அல்ல, 500க்கும் மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பி எங்களை வர சொன்னார்கள், ஒரு சுல்கை சமாதானத்தை ஏற்படுத்தத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது யார் எங்களை வர சொன்னார்களோ அதே கூஃபாவாசிகளுக்கு நாங்கள் தேவையில்லை என்று ஆகி போய்விட்டது. அதனால் நாங்கள் இப்படியே திரும்பி மதீனாவுக்கு போய்விடுகிறோம். இன்னும் ஒரு வரலாறுல, நாங்கள் மக்காவுக்கும் போக மாட்டோம், மதீனாவுக்கும் போக மாட்டோம், ஒன்றோ யசீதிடத்தில் போய் இதற்குரிய பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தி கொள்கிறோம், அல்லது பூமியில் எங்காவது நாங்கள் சென்று நாங்கள் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருப்போம், அதனால நீங்க எங்களை விட்டுடுங்க என்றார். இப்னு சாதும் பார்த்தாரு, நல்ல காரியம் தானே, எதற்காக பிரச்சனை, இவர் திரும்பி போவார் என்பதனால இப்னு ஜியாதுக்கு தகவல் கொடுக்கிறார், இவர் யுத்தம் செய்ய மாட்டாராம், அவர் திரும்பி போவாராம், மக்கா மதீனாவுக்கும் போக மாட்டாராம். அவருடைய மனசும் கொஞ்சம் மாறுகின்ற பொழுது ஷிம்ர் என்பவன் சொல்கிறான், எதற்காக ஹுசைனை விட வேண்டும், வலையில் தானாக வந்து அகப்பட்டு கொண்டார், இவர் நாட்டில் எந்த பக்கம் போனாலும் அங்கே அணிதிரண்டு உங்களுடைய ஆட்சியை பதத்து விடுவார் என்ற பயத்தை கொடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். பிறை 9 முஹர்ரம் மாதம் பிறை 9 அன்று யுத்தத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், ஒரே ஒரு நாள் அவகாசம் தாருங்கள், ஒரே ஒரு நாள் அவகாசம் தாருங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து, பிரச்சனை என்னோடு தான் இருக்கிறது, நீங்க அனைவரும் போயிடுங்க, ஒரு ஹுசைன் இந்த இடத்தில் ஷஹீதாகுவது பிரச்சனை இல்லை, நீங்க யாரும் எனக்காக உயிர் தியாகம் செய்ய வேண்டாம் என்றார்கள். சொன்னார்கள், இல்லை, நாயகத்துடைய பேர குழந்தைகளுக்காக உயிரை கொடுக்காமல் யாருக்காக உயிரை கொடுப்பது, நாளை மஹ்ஷரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவது, அதனால் நாங்கள் போக மாட்டோம் என்று இருந்தார்கள். 10வது நாள் பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தார்கள், அங்கே இருந்து அம்புகள் வர ஆரம்பிக்கிறது. அலியுல் அக்பர் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் வருகின்ற அம்புகளை எல்லாம் தடுத்து கொண்டிருந்தார். எதிரணி சொல்கிறார்கள், அலியுல் அக்பர் இருக்கும் வரை ஹுசைனை கொலை செய்ய முடியாது, முதலில் அலியுல் அக்பரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஒருவர் பின் ஒருவராக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கடைசி நேரம் ஆஷூராவுடைய நாள், முஹர்ரம் மாதம் ஜும்ஆவுடைய நாள், வெள்ளிக்கிழமை. தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு 6 வயது குழந்தையாக இருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதற்கு பின்னால் பொறுப்பதற்கு முடியாது. 3 நாட்கள் தண்ணீரும் இல்லாமல் உணவும் கொடுக்காமல் அந்த குடும்பத்தை வதை செய்தார்கள். கடைசியாக தன்னுடைய சின்ன குழந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொஞ்சம் நேரம் கொஞ்சினார்கள், முத்தம் கொடுத்தார்கள். மகனே, வாப்பா போய் வருகிறேன்,
வாப்பா போய் வருகிறேன் மகனே என்று தன்னுடைய இறுதி பிரிவை தன்னுடைய மகனுக்கு முத்தம் கொடுக்கிறார்கள். கொடுத்து அந்த வாயை அப்துல்லா என்று சொல்கின்ற உசைன் ரலியல்லாஹுடைய மகன் அவருடைய வாயை முத்தமிட்டு விட்டு முடியவில்லை, அங்கே ஒரு அம்பு வந்து தன்னுடைய மகனுடைய களத்தை பதம் பார்த்து விடுகிறது. தன்னுடைய குழந்தை தன்னுடைய கண் முன்னால் துடிதுடிக்க வர்ணிக்கிறார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடி வருகிறார்கள். வந்த பெண்மணிகளில் ஒரு பெண்மணி ஒரு பிரசவம் ஏற்பட்டு குழந்தையை பிறந்து விடுகிறது. உசைன் ரலியல்லாஹுடைய கையிலே அந்த குழந்தையை கொடுத்தார், பச்சிளம்பாலன். அப்பொழுதுதான் அந்த குழந்தை பிறக்கிறது. காதிலே பாங்கை சொன்னார்கள் வலது காதிலே, இடது காதிலே இகாமத்தை சொன்னார்கள். ஸைனப் ரலியல்லாஹுடைய கையிலே அந்த குழந்தையை கொடுப்பதற்கு முன்னால் அம்புகள் அந்த குழந்தையையும் பதம் பார்த்து விட்டது. அந்த குழந்தையும் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறது. சொன்னார்கள் உசைன் ரலியல்லாஹு அவர்கள், அன்பு சகோதரியே ஸைனபே, நான் இப்பொழுது போகிறேன். என்னுடைய மகள் சகீனா நான் இல்லாமல் தூங்க மாட்டார். நான் இல்லாமல் என்னுடைய குழந்தை தூங்காது. அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், நன்றாக பார்த்துக்கொள் என்று சொல்லி போனவர்கள் உசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார். குதிரையிலே இருந்து வெட்டும் அம்புகளின் தாக்குதலும் அவர்கள் குதிரையிலே இருந்து கீழே விழுகிறார்கள். கீழே விழுந்தவர்கள் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சுஜூதிலே விழுகிறார்கள். இந்த தலை சிரம் சாய்த்தால் படைத்த ரப்புக்கே ஒழிய இப்னு ஜியாதுக்கு சிரம் சாய்க்காது என்று கீழே விழுகிறார்கள். கீழே விழுந்தவருடைய தலையை ஷிம்ரு என்பவன் இரண்டாக வெட்டி களத்திலே அம்பை எய்து ஊர்வலமாக கொண்டு போனான். இந்த காட்சியை ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு சிறு குழந்தை, அவர் யுத்தத்தில் கலந்து கொள்ளல, கூடாரத்துக்குள் இருந்தார்கள், அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய அன்பு மகள் வாப்பா இல்லாம தூங்க மாட்டாங்களே சகீனா நாயகி, அந்த பச்சிலம் பாலகன் தன்னுடைய வாப்பாவை கொலை செய்கின்ற கொடூர காட்சியையும் பார்த்து கொண்டிருந்தார். வரலாறு சொல்கிறது, மரணிக்கின்ற வரை சகீனா நாயகி அவர்கள் சிரித்ததே இல்லை. அவர்கள் மௌத்தாகின்ற வரையிலும் அவர்கள் வாழ்க்கையில் சிரித்தது கிடையாது. ஏன்? தன்னுடைய வாப்பா கொலை செய்யப்பட்ட கொடூரத்தை பார்த்தார். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிர்ந்த உணவு தண்ணீரை தன்னுடைய தொண்டைக்கு கீழால் இறக்கிய வரலாறு இல்லை. ஏன்? தண்ணீர் கொடுக்காமல் என்னுடைய வாப்பா கொலை செய்யப்பட்ட நினைவிலே இருந்தார். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். இப்னு ஜியாதுடைய முன்னிலையிலே அந்த தலை கொண்டு போய் வைக்கப்படுகிறது. இப்னு ஜியாத் கம்பை எடுத்து உசைன் ரலியல்லாஹுடைய வாயில் அடித்து அடித்து மிக மோசமான வார்த்தைகளாலே எல்லாம் உசைன் ரலியல்லாஹு அவர்களை ஏசினார். ஏசுகின்ற பொழுது ஒரு மனிதர் இருந்தார் பக்கத்திலே, அவர் நல்ல ஒரு மனிதர். இப்னு ஜியாதே, நீ யாருடைய வாய்க்கு அடிக்கிறாய்? யாருடைய வாய்க்கு கம்பால் அடிக்கிறாய் தெரியுமா? நம் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்ட வாய் அது. அந்த வாயை கம்பால் அடிக்க உனக்கு மனம் கொடுக்கிறதா? உனக்கு வருகின்ற பலாய்கள் என்னையும் சூழ்ந்து கொள்ளும், முன்னோர் நான் சேர மாட்டேன் என்று சொன்னார். ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சொன்னேன் அல்லவா, அந்த மண்ணுடைய சகவல். உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கனவிலே நபிகள் நாயகம், அந்த கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகை கண்ணீரோடு தலை விரிகோலமாக தலையிலே தாடியிலே மண்ணும் மணலும் புழுதியும் படிந்தவர்களாக இருக்கின்ற காட்சியை பார்த்து உம்மு சலமா நாயகி அவர்கள் கேட்டார்கள், நாயகமே என்ன இது கோலம் யா ரசூலல்லாஹ், என்ன நடந்தது? ஏன் உங்களுடைய தலைவிரியெல்லாம் கோலமாகி இருக்கிறது? தலையிலே தாடியிலே மண்ணெல்லாம் பட்டிருக்கிறதே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். சொன்னார்கள், உம்மு சலமாவே, என்னுடைய மகன், என்னுடைய பேர குழந்தை உசைன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த பூமியிலே இருந்து நான் வருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சொன்னார்கள். திடுக்கிட்டு எழுந்தவர்கள் ஓடி போய் பார்த்தார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை தந்தார்கள் அல்லவா, ஒரு நாள் இருந்து ஒரு நாள் இந்த மண் இரத்தமாக மாறும், அப்பொழுது என்னுடைய பேர குழந்தை ஷஹீதாக்கப்பட்டிருப்பார் என்று எடுத்து பார்த்தால் அந்த மண் இரத்தமாக மாறியிருந்தது.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் பகல் நேரம் ஒரு கனவு காண்டார்கள். பகல் கனவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பாத்திரத்திலே இரத்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களுடைய இரத்தம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அஹ்லுல் பைத்துக்களை பின்பற்ற வேண்டும், அந்த அஹ்லுல் பைத்துக்களை அன்பு வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் வதாவிலே 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அந்த 2ஐ பின்பற்றும் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று குர்ஆன், 2 என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவே அல்லாஹு தஆலா அந்த அஹ்லுல் பைத்துக்களை நேசம் கொண்ட அவர்களை பின்பற்றுகின்ற